ஹலோ பட்டுக்குட்டீஸ், பார்பிக்கு கார்ட்போர்டில் எப்படி புது வீடு கட்டலான்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய அட்டைப்பெட்டி எடுத்துக்குங்க. அது கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அகலமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டேஷ்னரி ஷாப்லேருந்து நிறைய கிஃப்ட் ரேப் பண்ணுற கலர் பேப்பர்ஸ் வாங்கிக்கிட்டேன். இது நம்ம வேறு கலர் பேப்பர்ஸாக தனித்தனியாக வாங்கினா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் கிஃப்ட் ரேப் பண்ணுற பேப்பரே நீங்கள் கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்குங்க. இப்போ இந்த அட்டைப்பெட்டியில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும்தான் டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு எந்த கலர் பேப்பர்ஸ் பிடிக்குதோ அந்த கலர் பேப்பரை வந்து ஃப்ரண்ட்டில் ஒட்டிடுங்க. மேலே வந்து நான் என்ன டிசைன் தந்திருக்கேன்னா, ஓட்டு வீட்டில் வர மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு அட்டையை கார்ட்போர்டு அதே லென்த்தில் கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் கலர் பேப்பர் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, முன்னாடி திண்ணை மாதிரி உட்காரத்துக்கு இருக்கிறதுக்காக போர்ட்டிக்கோன்னு சொல்லலாம், இல்லை திண்ணன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து 2 பாக்ஸு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டிக்கிட்டேன். படிக்கட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டையே ரெக்டாங்கிள் ஷேப்பில் எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு திக்னஸ்க்காக 2 கார்ட்போர்டை ஒட்டிட்டேன். அப்புறம் அதுக்கு மேலே அதில் பாதி கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி அதே மாதிரி திக்னஸ்க்காக 2 ஒட்டி 2ஐயும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து நான் கலர் பேப்பர் எல்லோ கலர் பேப்பர்ஸ் ஒட்டிட்டு அந்த திண்ணைக்கு சென்டரில் போர்ட்டிகோக்கு சென்டரில் அதை ஒட்டியாச்சு. ஸோ இப்போ கீழே 3மே ஒட்டியாச்சு. 2 திண்ணை ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. இப்போ டாப்க்கு வரலாம். டாப்க்கு என்ன இருக்குன்னா, ஒரு ரூம் இருக்க மாதிரி ஒரு ஹைட்டாக நான் ஒட்டிக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு எல் ஷேப்பில் வந்து முதல்ல கார்ட்போர்டை ரெடி பண்ணிவிட்டு அதோட ஃப்ரண்ட்டுக்குமே கீழே இருக்க மேட்சாக ப்ளூ கலர்லேயே வந்து ஸ்கை ப்ளூ கலரில் அதே டிசைன் பேப்பரை வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கதவு தான் ரெடி பண்ண போகிறோம். கதவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபுல்லாக ரெக்டாங்கிளாக இல்லாமல் மேலே மட்டும் யூ ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலரில் நான் டோருக்கு வந்து கலர் பேப்பர் ஒட்ட போகிறேன். இப்போ நான் ரெட் கலர் பேப்பர் வந்து அதில் ஒட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். கிளிட்டர் ஷீட்டை வந்து நீங்கள் எந்த டெக்கரேஷனில் வேணாலும் எந்த டிசைனில் வேணாலும் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் சின்னதாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பும் மேலே ஒரு யூ ஷேப்லேயும் கட் பண்ணி அந்த டோருக்கு மேலே ஒட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம அழகான ஒரு டோர் ரெடி பண்ணிட்டோம். டோருக்கு அப்புறம் நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னா, விண்டோ ரெடி பண்ண போகிறோம். நான் 2 சைடுமே விண்டோ வர மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கலர் பேப்பர் ஒட்டிக்கிட்டோம். உங்களுக்கு எந்த கலரில் கலர் பேப்பர் வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, கிளிட்டர் ஷீட்டே யூஸ் பண்ணி சின்னதாக கம்பி வர மாதிரி கட் பண்ணி அதில் ஒட்டிக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்டராக கோல்டன் கலர் ஷீட் கொடுத்துட்டேன். இன்னொரு விண்டோக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, 4 பக்கமுமே கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட்டை ஒட்டிட்டு சென்டரில் வந்து ப்ளஸ் மாதிரி போட்டுட்டேன். இப்போ 2 விண்டோவுமே ரெடி ஆகிடுச்சு. 2 விண்டோவுமே 2 சைடு ஒட்டியாச்சு. இப்போ டாப்லேயும் ஒரு விண்டோ மாதிரி ரெடி பண்ணலாம். அதுக்கு நீங்கள் விண்டோ மாதிரி ரெடி பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது கலர் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி ஒரு டெக்கரேட் பண்ணாலும் சரி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டாப்பில் வர விண்டோவுக்கு என்கிட்ட ஒரு கலர் ஷீட் இருந்தது, அதில் ஒரு ஃப்ளவர் இருந்தது. அந்த ஃப்ளவரை கட் பண்ணி மேலே டாப்பில் வர மாதிரி ஒட்டிட்டேன். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ டாப்க்கு வந்து நான் ரெட் கலர் ஷீட்டை வந்து பார்டராக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டாப்பில் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபென்சிங் மாதிரி நம்ம 2 சைட்லேயும் கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு நான் ஐ ஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த ஐ ஸ்டிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே 3 ஸ்டிக் 4 ஸ்டிக்ஸ் மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஜாயின் பண்ண ஒரு ஸ்டிக்கை வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறைய ஐ ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். திக்னஸ்க்காக கார்ட்போர்டை வந்து 2ஆக ஒட்டிட்டேன். ஒரு 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நான் அந்த கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு சென்டரில் ஒரு லைன் கேப் போட்டுட்டேன். இப்போ அந்த இருக்க கேப்பில் வந்து நான் ஐ ஸ்டிக் ரெடி பண்ணினது எல்லாத்தையுமே உள்ளே வச்சு ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. எதுக்காக 2 கார்ட்போர்ட் நம்ம ஒட்டினோன்னா, கொஞ்சம் அப்படியே நம்ம நிற்க வைக்க போகிறோம். அது ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக 2 கார்ட்போர்டை வந்து 2ஆக ஒட்டியாச்சு. இப்போ மேலேயும் கலர் ஷீட் வந்து நான் ஒட்டியிருக்கேன். கலர் ஷீட் ஒட்டினதுக்கப்புறமா இந்த ஃபென்சிங் ரெடி பண்ணி வச்சதை வந்து 2 சைடுமே ஒட்டியிருக்க போகிறேன் எல் ஷேப்பில். இப்போ இந்த ஃபென்சிங்க்கு வந்து உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலரை பெயிண்ட் பண்ணிக்கிங்க. நான் ரெட் கலர் மேட்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெட் கலரையே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்பிக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ இருக்க மாதிரி ஒரு அழகான புது வீடு ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ஓகே பட்டுக்குட்டீஸ், இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.